தேவகி தனது கோபத்தை எப்படி காட்டுவது என்று வகை தெரியாது ஆத்திரத்தில் குமுறி கொண்டு மாடியில் இருந்த தனது அறைக்கு சென்று விட்டாள் அவள். அன்று சாயங்காலம் ஆபீஸிலிருந்து திரும்பிய ஈஸ்வரன் தனது அறைக்குள் சென்று வேற்றுடை மாற்றிக்கொண்டு மாடி முன்புற ஹாலில் வந்து உட்கார்ந்து கொண்டான். எங்கேயும் வெளியே சென்று வர மனமில்லாதிருந்த தர்மாம்பாள் கிரிஜா, மைதிலி முதலியவர்களுடன் உட்கார்ந்து கேரம் விளையாடி கொண்டிருந்தாள். அந்த ஆட்டத்தை வேடிக்கை பார்த்து கொண்டு அருகில் இருந்த சோபா ஒன்றின் மீது வந்து உட்கார்ந்த ஈஸ்வரன் தேவகி கொண்டு வந்து கொடுத்த காஃபி டம்ளரை கையிலே வாங்கி கொண்டான். ஐயா வந்து ஹாலில் உட்கார்ந்திருக்கிறாரு, உங்களை பார்க்கணுமாம் என்று வேலைக்காரன் வந்து கூறியதை கேட்டதும் கிரிஜா ஆட்டத்தின் நடுவில் மிகவும் அவசரமாக எழுந்து நின்றாள். உங்கள் நண்பர் கோபாலனை நான் தான் வர சொன்னேன். எனக்கு அவர் சில போட்டோ படங்கள் கொண்டு வந்து தருவதாக கூறியிருந்தார். அவைகளை கொண்டு வந்திருக்கிறார் போல இருக்கிறது, போய் பார்த்துவிட்டு வருகிறேன் என்று தடுமாற்றத்துடன் கூறிய கிரிஜா ஒருவருடைய பதிலையும் எதிர்பார்க்காமல் தலை தெறிக்க மாடிப்படிகளில் இறங்கி ஓடினாள். கையில் பிடித்திருந்த காஃபி பாத்திரத்தை மேஜை மீது வைத்த ஈஸ்வரன் முகத்தை மெல்ல திரும்பி பார்த்தாள் தேவகி. சினத்தினால் துடித்து கொண்டிருந்தவன் தனது ஆத்திரத்தை அடக்கும் நிமித்தம் கீழ் உதட்டை பற்களால் கடித்து கொண்டிருந்தான். மைதிலியின் இதழ்களுக்கிடையில் கோர புன்னகை ஒன்று நெளிந்தோடியது. கிரிஜாவின் விசித்திரமான நடத்தையினால் அதிர்ச்சியும் அதிருப்தியும் அடைந்த தர்மாம்பாள் முகத்தில் அசட்டுக்களை வழிந்தோடி கொண்டிருந்தது. நண்பன் ஒருவன் அளித்த விருந்தில் கலந்து கொண்டு அன்றைய பொழுதை மிகவும் சந்தோஷமாக வெளியில் கழித்து விட்டதினால் அன்றிரவு வீட்டிற்கு திரும்பிய சந்திரசேகரன் மிகவும் உற்சாகமானதொரு மனநிலையில் இருந்தான். அரைக்கதவை திறந்து கொண்டு உள்ளே பிரவேசித்த அவன், என்ன மேடம், இன்றைக்கு உன்னுடைய ஸ்வெட்டர் ஓய்வு எடுத்து கொண்டிருக்கிறது போல இருக்கிறதே என்று பரிகாசமாக வினவிய வண்ணம் சோபாவின் மீது சாய்ந்து கொண்டான். கணவன் வரவை ஒவ்வொரு வினாடியும் ஆவலுடன் எதிர்பார்த்து துடித்து கொண்டிருந்த மைதிலி தனது பரபரப்பை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் நிதானமாக கையில் பிடித்திருக்கும் புத்தகத்தை மூடி கீழே வைத்தாள். ராத்திரி வேளையில் தைக்க வேண்டாம் என்று நீங்கள் தான் கோபித்துக் கொள்கிறீர்களே, உங்களுக்கு பிடிக்காதே செய்வானி என்றுதான் 2 நாளாய் இந்த ஸ்வெட்டரை நான் கையால் கூட தொடவில்லை என்று கொஞ்சலாக பதிலளித்தவள் இடத்தை விட்டு எழுந்திருந்து அருகில் வந்தாள். அப்படியா சங்கதி, சந்தோஷம், அதிருக்கட்டும். இன்றைக்கு விசேஷங்கள் என்ன? வெளியே எங்கேயாவது உங்கள் கோஷ்டி குஷியாக போயிருந்ததா என்று கேலியாக கண்ணை சிமிட்டியபடி சந்திரசேகரன் மனைவியின் கன்னத்தை செல்லமாக மெல்ல தட்டினான். வெளியில் எங்கேயும் போகவில்லை, ஆனால் இன்றைக்கு வீட்டுக்குள்ளேயே ஒரு விசேஷமான சம்பவம் நடந்தது என்று மெல்ல சிரித்தாள் மைதிலி விஷமமாக. அது என்ன சம்பவம், எனக்கு தெரியலாம் அல்லவா என்று பதிலுக்கு பரிகாசமாக கேட்ட சந்திரசேகரன் சோபாவில் நிமிர்ந்து எழுந்து உட்கார்ந்து கொண்டான். இது என்ன அசட்டு கேள்வி, உங்களுக்கு தெரியாமல் எந்த விஷயத்தையாவது மறைத்து வைத்திருக்கிறேனா? இறைந்து பேசாதீர்கள், பக்கத்து அறையில் உங்கள் அம்மா இருப்பார், அவர் காதில் படப்போகிறது என்று அன்புடன் கடிந்து கொண்ட மைதிலி ஓடிச் சென்று அரைக்கதவை மூடி தாழிட்டு விட்டு கணவன் அருகில் வந்து அமர்ந்து கொண்டாள். இன்றைக்கு நடந்த சங்கதியை கேட்டால் ஆச்சரியப்பட்டு போய்விடுவீர்கள். இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு அத்தனை தைரியமாகவே ஆகாது என்று ஆரம்பித்த மைதிலி அன்று மாலை அவர்கள் எல்லோருக்கும் ஏக காலத்தில் கிளேசத்தை உண்டாக்கிய அந்த சிறு சம்பவத்தை பலவித வர்ண பூச்சிகளுடன் அழகாக சித்தரித்தாள். மனைவி கூறியதை சுவாரஸ்யமாக கேட்டுக்கொண்டிருந்த சந்திரசேகரன் முடிவில் ஹூ, இதுதானா என்று சூழ் கொட்டினான். நான் நடந்ததை நடந்தபடி எடுத்துக்கூற இயலாததால் உங்களால் அந்த சந்தர்ப்பத்தை சரியாக கற்பனை செய்து கொள்ள முடியவில்லை. ஆட்டத்தின் நடுவில் துள்ளி கொண்டு எழுந்திருந்த கிரிஜா இதா வந்துவிட்டேன் என்று இறைந்து கொண்டு ஓடிச் சென்றது ரொம்பவும் அசம்பாவிதமாகத்தான் இருந்தது. அப்பொழுது பார்க்க வேண்டுமே உங்கள் அம்மாவை. காலம் அசடு வழிந்தது என்பார்களே, அதை இன்றுதான் நேரில் பார்த்தேன். உங்கள் அம்மா முகத்தில் களம் அசடு அப்போது வழிந்து ஓடிக்கொண்டிருந்தது. சின்ன மைத்துனர் பாவம் அப்படியே முகம் சுண்டி போய் தலை குனிந்து உட்கார்ந்து விட்டார். எனக்கு அங்கே உட்கார்ந்திருக்க ரொம்ப சங்கோஜமாக இருந்தது. மெல்ல எழுந்து நம் அரைப்பக்கம் நழுவி விட்டேன் என்று கூறினாள் மைதிலி. சந்திரசேகரன் பதில் கூறவில்லை. மௌனமாக மனைவியின் எழில் பொங்கும் சுந்தரவதனத்தை ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருந்தான். கிரிஜா ரொம்பவும் நெஞ்செழுத்தக்காரிதான். இவ்வளவுக்கு பிறகு கையில் ஒரு கத்தை போட்டோக்களை எடுத்துக்கொண்டு பல்லை இழித்துக்கொண்டு மாடிக்கு திரும்பி வந்தாள். உங்கள் தம்பியிடம் தைரியமாக உங்கள் சிநேகிதர் உங்களை சந்திக்க வேண்டும் என்று காத்திருக்கிறார் என்று கூறினாள். நமது அறைக்குள் வந்து நான் உட்கார்ந்து கொண்டாலும் எனக்கு அவள் வார்த்தைகள் காதுகளில் நன்றாக விழுந்தன.
தவறாக நடந்து கொண்டு விட்டோமோ என்று கொஞ்சம் கூட அவள் பயப்படவே இல்லை. அவள் நெஞ்சுரத்தை கவனித்த நான் அசந்தே போய்விட்டேன் என்று படபடப்பாக பொரிந்து தள்ளிய மைத்திலி முடிவில் பெருமூச்சு எறிந்தாள். இதுல தவறு என்ன இருக்கிறது என்று கேட்ட கணவனை வியப்புடன் பார்த்தாள் மனைவி. தவறு ஒன்றுமில்லையா? நன்றாய் இருக்கிறது. பிற புருஷனிடம் ஒரு பெண்ணுக்கு இத்தனை சிநேகிதம் என்ன வேண்டியிருக்கிறது? சகிக்கவில்லை என்று அருவருப்பு மிக்கவளாக பதிலளித்த மைத்திலி தோளின் மீது நாசுக்காக தனது முகவாயை இடித்து கொண்டாள். கிரிஜா படித்த பெண், பம்பாயில் நாகரிகமாக காலம் போக்கியவள். ஈஸ்வரனுடைய நண்பனுடன் தானும் சிநேகமாக பழகுவதில் தவறு இல்லை என்று நினைப்பவள். அவளது மனப்பான்மை உனக்கு புரியவில்லை என்றால் உடனே அவள் செய்தது தவறு என்று நினைத்து விடலாமா? உண்மையில் இது எனக்கு கூட தப்பிதமாக தோன்றவில்லை என்றான் சந்திரசேகரன் சாந்தமாக. நான் உங்களுடைய விவாதத்தை ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்றால் பிடிவாதமான குரலில் மைத்திலி. கர்நாடக மனப்பான்மை கொண்டவனுக்கு கிரிஜாவின் உண்மையான மனநிலை விளங்கவே இல்லை, அவ்வளவுதான். சரி, அதற்கு பிறகு நடந்தது என்ன? மேலே சொல் பார்க்கலாம் என்று சிரித்தான் சந்திரசேகரன். கர்நாடகம் என்று தன்னை குறிப்பிட்டு கணவன் கிரிஜாவிற்காக பரிந்து பேசிய அவ்வார்த்தைகள் மைத்திலியின் நெஞ்சத்தை சுருக்கென்று தைத்தன. வேணுமென்று நீங்கள் வீண் விவாதத்திற்காக இப்படி பேசுகிறீர்கள். அந்த சமயம் உங்கள் தம்பியின் திருமுகத்தை நீங்களே நேரில் இருந்து பார்த்திருந்தால் என்ன சொல்வீர்களோ தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் உண்மை. பரந்த மனப்பான்மையுடன் நீங்கள் தற்போது நினைப்பது போல் உங்கள் தம்பி கிரிஜாவின் செய்கையை சாதாரணம் என்று நினைக்கவில்லை. ஆத்திரமும் அவமானமும் ஏக காலத்தில் வாட்ட பாவம் உடல் கொன்றி போய் ஒரேடியாக உட்கார்ந்து விட்டார் அவர் என்றாள் உள்ளத்திலே குமிறி எழும் கோபத்தை அடக்கி கொண்டு. அவன் நடந்து கொண்டதும் இயற்கைதான், தவறு ஒன்றுமில்லை என்று கூறிவிட்டு நகைத்தான் சந்திரசேகரன். நன்றாக இருக்கிறது உங்கள் பேச்சு. அவள் செய்ததும் தவறு இல்லை, அவர் நடந்து கொண்டதும் இயற்கைதான் என்கிறீர்கள். உங்களுக்கு தூக்கம் கண்ணை சுழற்றுகிறது போல் இருக்கிறது. அதனால்தான் இப்படி ஒன்றுக்கொன்று பொருந்தாத பேச்சு என்று கடிந்து கொண்ட மைத்திலி உள்ளே செல்ல எழுந்திருந்தாள். கிரிஜாவின் செப்பகையில் தவறு ஒன்றுமில்லை. எனினும் ஈஸ்வரன் அப்படி ஆத்திரம் அடைந்தது மிகவும் நியாயமானதுதான். இவ்வளவு பரிந்து பேசுகிறேனே, நான் ஈஸ்வரனாக இருந்தால் நானும் அப்படித்தான் ஆத்திரத்தில் கொதித்திருப்பேன். காரணம் என்ன தெரியுமா? பரம்பரையாய் எங்கள் வம்சத்திலே இரத்தத்தில் ஊறி கிடக்கிறது கடமை உணர்ச்சி என்பது. எங்களுடைய சொத்து சுதந்திரம் எதுவானாலும் பிறருடைய கருத்தை கவருவதைக்கான எங்கள் உள்ளம் சகிப்பதே இல்லை. இப்பொழுது புரிந்ததா? தன்னை மணக்கப் போகிற ஒரு பெண் தன் நண்பனிடம் சிநேகமாக பழகுவதை ஈஸ்வரனால் காண பொறுக்கவில்லை. இதில் தவறு என்ன இருக்கிறது? சகஜமான உணர்ச்சிதான் என்று கூறிய சந்திரசேகரனும் கூட எழுந்து உள்ளே சென்றான். மைத்திலி அவனுடன் மேலே விவாதிக்காது மௌனமானாள். இரவு போஜனத்தை அவசரமாக முடித்துக்கொண்டு ஈஸ்வரன் தனது அறைக்குள் சென்று மறைந்து கொண்டிருந்தான். பல்வேறு உணர்ச்சிகளில் கொந்தளித்து கொண்டிருந்த அந்த விசித்திரமான மனநிலையில் அவன் அன்று ஒருவருடனும் வார்த்தையாட விரும்பவில்லை. கோபாலனை வரவேற்க பரபரப்புடன் விரைந்து கீழே சென்று கொண்டிருந்த கிரிஜாவின் காலடி ஓசை மாடிப்படிகளில் ஒலித்து முடிந்து வெகுநேரம் சென்ற பின்புதான் அவனால் தலை நிமிர்ந்து தன்னை சுற்றிலும் திரும்பி பார்க்க முடிந்தது. ஹாலில் அவனை தவிர வேறு ஒருவரும் இல்லை. தன்னந்தனியாக அவமானத்தினால் குமுறிக்கொண்டு உட்கார்ந்திருந்த ஈஸ்வரன் பித்தம் பிடித்தவன் போல் எழுந்து ஹாலுக்குள் முன்னும் பின்னும் உலாவினான். முதல் நாள் முழுவதும் பெருந்தன்மையான நோக்கத்துடன் கோபாலனை தனக்குள்ளே குற்றமற்றவன் என கருதி அமைதி அடைந்திருந்தது எத்தனை முட்டாள்தனமான செய்கை என்பது அவனுக்கு அப்பொழுதுதான் பளிச்சென்று விளங்கியது. நம்பிக்கைக்கு பாத்திரமான நண்பன் என்று ஏமாந்தளவா போனோம் என தனக்குள்ளே சிந்தித்து செய்யும் வகை தெரியாது உலாவிக் கொண்டிருந்தான். உங்களுடைய சிநேகிதர் உங்களை சந்திக்க வேண்டுமென்று கீழே ஆவலுடன் காத்திருக்கிறார், போய் பாருங்கள் என்று கூறிய கிரிஜா கையில் சுமந்து வந்த கட்டு போட்டோ படங்களை மேஜை மீது வைத்துவிட்டு அவைகளை ஆராய்ந்து பார்க்க ஆரம்பித்து விட்டாள். சினத்துடன் துடித்து கொண்டிருந்த ஈஸ்வரனால் அவள் மீது கோபம் கொள்ள முடியவில்லை. உண்மையில் கோபாலன் பால் கவரப்பட்டிருந்தால் ஈஸ்வரனை அத்தனை தைரியத்துடன் நிமிர்ந்து பார்த்து பேச கிரிஜாவுக்கு முடிந்திருக்குமா? கள்ளம் கபடமற்ற பச்சளங்குழந்தையைப் போன்று புன்னகை செய்த வண்ணம் எதிரே நின்ற கிரிஜா உண்மையிலேயே சிறிதும் குற்றம் செய்தவள் அல்ல என்று தனக்குள்ளே தீர்மானித்த ஈஸ்வரனுக்கு கோபாலன் மீதுதான் கட்டுக்கடங்காத கோபம் ஏற்பட்டது. போய் பார்க்கிறேன் என்று தனது சினத்தை சாமர்த்தியமாக அடக்கிக் கொண்டு பதிலளித்த அவன் மாடிப்படிகளில் வேகமாக இறங்கி கீழே சென்றான். கிரிஜாவிற்காக அப்படி அவன் கூறினானே ஒழிய
உண்மையில் அன்று அவன் தனது நண்பன் முகத்தை பார்க்க கூட விரும்பவில்லை. கீழே வந்த ஈஸ்வரன் அங்கு நின்று கொண்டிருந்த வேலைக்காரனிடம், ஐயாவுக்கு தலைவலியில் படுத்திருக்கிறார், வர இயலாதாம், பிறகு பார்க்கிறேன் என்றார் என்று வாயிலில் உட்கார்ந்திருக்கும் ஐயாவிடம் சொல் போ என பல்லை கடித்துக்கொண்டு உத்தரவிட்டான். பிறகு வந்த சோடு தெரியாது மாடியில் இருந்த தனது அறைக்குள் சென்று மறைந்து கொண்டான். ஆனால் அத்துடன் அவன் மனம் அமைதியடைந்து விடவில்லை. அன்று இரவு அவனது அறைக்கதவை திறந்து கொண்டு என்றுமில்லாத புதுமையாக தர்மம்பாள் உள்ளே வந்து நின்றாள். என்னம்மா என்று திடுக்கிட்டு வினவிய ஈஸ்வரன் நன்றாக எழுந்த ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்டான். சாயங்காலத்திலிருந்து ஈஸ்வரனை காட்டிலும் பன்மடங்கு அவமானத்திலும் ஆத்திரத்திலும் துடித்து கொண்டிருந்த தர்மாம்பாளுக்கு மாடி ஏறி வந்த சிரமத்தில் மூச்சு திணறியது. அதையும் பொருட்படுத்தாது அவள் படபடப்பாக பேசல் விட்டாள். நான் சொன்ன பொழுதெல்லாம் உனக்கு கோபம் பொத்து கொண்டு வந்ததே, இன்னைக்கு பார்த்தியா நடந்ததே என்று அகங்காரத்துடன் கேட்ட தர்மாம்பாள் விழிகள் தெரித்து விடும்போல் மகனை வெறித்து பார்த்துவிட்டு அருகில் இருந்த மேஜையை ஆதாரமாக பிடித்து கொண்டு நின்றாள். என்னவோமா, எனக்கு இதெல்லாம் ஒன்றும் புரியவில்லை என்று சலிப்புடன் பதிலளித்த மகன் கொதித்து கொண்டிருந்த மூளையின் கனம் தாங்காது சாய்ந்து விடும்போல் பாரமாக தென்பட்ட தலையை கரங்களால் பிடித்து கொண்டான். என்ன புரியல? உன் சிநேகிதன் இருக்கிறானே, அவன் சுத்த அயோக்கியன், மரியாதை தெரியாத தடியன், நயவஞ்சகம் செய்து உன்னையே கவிழ்க்க பார்க்கிறான். அவனை போய் கிரிஜாவுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தாயே, அன்றைக்கே எனக்கு சுருக்கென்று இருந்தது. போதாதற்கு கரும்புனையை மடியில் கட்டிக்கொண்டு பிரயாணம் கிளம்பினார் போல் இவனை கூட்டிக் கொண்டு திருமலையான் குன்றுக்கு வந்தாயே, எனக்கு அது துளி கூட பிடிக்கவே இல்லை. உன் அசட்டுத்தனத்தினால் இப்பொழுது என்ன நடந்திருக்கிறது? மெதுவாக கிரிஜா மேலே தன் வலையை வீச முயற்சிக்கிறான் அந்த அயோக்கியன். கிரிஜாதான் ஆகட்டும், இப்படி நடந்து கொள்ள வேண்டாம். அவளை சொல்லி பயனில்லை. உலகம் தெரியாத வெகுளி பெண்ணாக மன்னி அவளை வளர்த்து விட்டாளே, அந்த லட்சணத்தை தான் சொல்லணும். இந்த மோசக்காரனுடன் அவள் பேசும்படியும் பழகும்படியும் சந்தர்ப்பம் பண்ணி கொடுத்தாயே, உன்மேல்தான் பிசகு முழுவதும் என்பேன் நான். இனிமேலாவது தெரிந்து கொள், அவன் சிநேகிதத்தை ஒரேடியாக நம்பி மோசம் போய் விடாதே என்று மூச்சு விடாது பேசி முடித்தாள் தர்மாம்பாள். தாயின் வார்த்தைகளில் நிரம்பி நின்ற உண்மை ஈஸ்வரனின் கருத்தை கவராது இருக்கவில்லை. நெற்றியிலே துளிர்த்த வியர்வையை மெல்ல துடைத்து கொண்ட அவன் துரோகமான சிந்தனையுடன் அவன் இங்கே வருகிறான் என்று எப்படியம்மா நிச்சயமாக கூற முடியும் என்று நண்பனுக்கு விட்டு கொடுக்காது கேட்டான். உனக்கும் கிரிஜாவுக்கும் கல்யாணம் நடக்கப் போகிறதுங்கிற சங்கதி ஊரே தெரிந்த விஷயமாக இருக்கும் பொழுது அவனுக்கு தெரியாமலா இருக்கும்? தெரிந்தும் ஏன் இப்படி நடந்து கொள்கிறான்? அழகி கிரிஜாவை நீ கல்யாணம் செய்து கொள்வதை காண சகிக்காத பொறாமையினால் தானே அப்படி செய்கிறான். இது துரோகமான சிந்தனை அல்லாமல் பின் என்னவாம்? இருக்கட்டும், நான் நாசுக்காக கோமதி மூலமாக கிரிஜாவுக்கு பதில் சொல்ல சொல்கிறேன். இன்னொரு விஷயம் தெரியுமா உனக்கு? உன் சிநேகிதன் இன்றைக்கு மட்டும் இங்கே வரவில்லை. இதற்கு முன் நான் இல்லாத சமயம் பார்த்து துணிச்சலுடன் இங்கே 2 தடவைகள் வந்திருக்கிறான். மனசிலே கல்மிஷன் இல்லாதிருந்தால் இங்கே எதற்காக அவன் வர வேண்டும் என்று கேட்டாள் தர்மாம்பாள். எரியும் தணலை யாரோ முகத்தின் மீது வாரி வீசிவிட்டதை போன்று பதைத்து துள்ளி எழுந்து நின்று, என்ன சொன்னேயம்மா என்று ஈஸ்வரன் வினவினான். திருமலையான் குன்றுக்கு போய்விட்டு வந்த மறுநாள் சாயங்காலம் நாம் எல்லோரும் பங்களாவில் இருக்கவில்லை. அது சமயம் கோபாலன் இங்கே வந்திருந்தானாம். இன்றுதான் எனக்கு சமாச்சாரம் தெரிய வந்தது. பம்பாய் அம்மாவிடம் ஏதோ சொல்லிவிட்டு அந்த ஐயா போய்விட்டார் என்று தோட்டக்காரன் எதேச்சையாக சொன்ன பொழுதுதான் அவன் இங்கே வந்திருந்த விஷயமே எனக்கு தெரிந்தது. பிறகு மறுபடியும் நீ இங்கே இல்லாத சமயம் மறுநாளும் வந்திருக்கிறான். வேலைக்காரன் சொல்லத்தான் அதுவும் எனக்கு தெரிய வந்தது. கிரிஜா அவன் வந்ததை பற்றி ஏன் சொல்லவில்லை என்று என்னிடம் கேட்காதே. ஒரு சமயம் பெரிய விஷயம் அல்ல என்று அவள் அசட்டையாக சொல்ல மறந்து போயிருக்கலாம். இதையெல்லாம் எதற்காக சொல்ல வந்தேன் என்றால், உன் சிநேகிதனின் லட்சணத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் என்று முடித்தாள் அவள். மேஜை அறைக்குள் வைத்திருந்த சிகரெட் டப்பாவை எடுத்து சட்டைப்பையில் திணித்து கொண்டு வெறி பிடித்தவன் போல் வெளியே ஈஸ்வரன் கிளம்புவதை கண்ணுற்று தாயார், ஏண்டாப்பா ஈஸ்வரா, இத்தனை நாளைக்கு மேலே எங்கே புறப்படுகிறாய் என்று கலவரத்துடன் வினவினாள். அதே சமயம் மகனின் முகத்திலே பிரதிபலித்த அந்த கடுமையான பாவம் அவளுக்கு சிறிது அச்சத்தை உண்டு பண்ணியது. ஆபீஸ்ல முக்கியமான ஒரு கணக்கு புத்தகத்தை வைத்துவிட்டு வந்துவிட்டேன் என்று கூறி அவன் அறையை விட்டு விற்றென்று வெளியே சென்றான். நன்றாயிருக்கிறது. ஆபீஸிற்கு செல்லும் நேரம் ராத்திரி 10 மணியாக போகிறது. நாளைக்கு பார்த்து கொண்டால் போதாதா என்று தர்மாம்பாள் கூறி முடிப்பதற்குள் 2 காலில் இறங்கி
கீழே சென்ற ஈஸ்வரன் வாயில் பக்கம் சென்று மறைந்து விட்டான். படார் என்று காரின் கதவு சாத்தப்படும் ஓசையை தொடர்ந்தாற்போல் கிர் என்று பங்களா என்று கார் புறப்படும் சப்தம் கேட்கவே தேவகி சமையலறை ஜன்னல் வழியை எட்டி பார்த்தாள். ஈஸ்வரன் இரவு அத்தனை நாழிகைக்கு மேல் அவசரமாக எங்கே சென்று கொண்டிருக்கிறான் என்று அவளால் ஊகிக்க முடியவில்லை. பிரமிப்புடன் கார் மறையும் வரை பார்த்து கொண்டு நின்று விட்டாள் அவள். அன்று இரவு முத்துலட்சுமி அம்மாளுக்கு சமையல் அறையிலேயே இருப்பு கொள்ளவில்லை. பகல் முழுவதும் வெளியே போவதும் வருவதுமாக பொழுதை கழித்த கிழவர் அலுப்பு மிகுதியினால் கூடத்து பெஞ்சின் மீது அயர்ந்து நித்தரை செய்து கொண்டிருந்தார். இரவு அவ்வளவு நேரமாகியும் கோபாலன் கூடத்து அறையை விட்டு வெளியே கிளம்பாது ஏதோ முக்கியமான சில கடிதங்கள் எழுதுவதிலேயே முனைந்திருந்தான். மறுநாள் காலை விடிவதற்கு முன்பு புறப்பட வேண்டிய பிரயாணத்திற்காக வீட்டில் உள்ள ஜாமான்களை ஒழித்து ஒன்று சேர்த்து மூட்டைகள் கட்டுவதில் அன்றைய பொழுது முழுவதையும் செலவிட்டிருந்த முத்துலட்சுமி அம்மாளுக்கு தேக சோர்வு தாங்க முடியவில்லை. பட்டினியும் களைப்பும் அவள் கண்களை சுற்றின. சாப்பிட நாழியாகிறதே என்று ஒரு பிள்ளைக்கு யோசனை தோன்றாதோ? நல்ல பிள்ளை என்று தனக்குள்ளே மெல்ல முணுமுணுத்து கொண்டே அவள் புடவை தலைப்பை கூடத்து தரை மீது விரித்து கொண்டு படுத்து விட்டாள். கிளிக் என்ற நாதத்துடன் தொடர்ந்தாற்போல் படியில் என்று பலமாக ஒலித்த அந்த சப்தம் ஏக காலத்தில் எல்லோரையும் திடுக்கிட வைத்தது. என்னது என்று அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த கிழவர் எழுந்து பெஞ்சி மீது உட்கார்ந்து கொண்டார். இன்பமானதொரு கனவுலகிலே சஞ்சரித்துக் கொண்டிருந்த முத்துலட்சுமி அம்மாள் திடுக்கிட்டு விழித்து கொண்டு மிரட்சியுடன் தன்னை சுற்றிலும் பார்த்தார். காரணமற்றதொரு கலக்கத்தில் அவள் நெஞ்சு படபடவென்று துடித்தது. வேகமாக எழுதி கொண்டிருந்த பேனாவை சட்டென கீழே வைத்த கோபாலன் கூட ஒரு கணம் திடுக்கிட்டுத்தான் போனான். எதிர்புறத்து ஜன்னல் வழியே வெளியே தன் பார்வையை செலுத்திய அவனுக்கு தாங்குனா வியப்புதான் தொடர்ந்தாற்போல் ஏற்பட்டது. அகால வேளையில் ஈஸ்வரன் கோபாலனை தேடிக்கொண்டு அவசரமாக காரில் வந்திருக்கும் காரணம் என்னவாக இருக்கும்? பரபரப்பும் ஆச்சரியமும் ஒருங்கே எய்தியவனாக கோபாலன் மேஜை மீதிருந்த லாந்தரை கையில் எடுத்துக்கொண்டு ஓடிச் சென்று வாசல் கதவை திறந்தான். அது சமயம் வாயிற்கதவின் நிலையை பிடித்த வண்ணம் நின்று கொண்டிருந்த ஈஸ்வரனின் முகத்தை விளக்கு வெளிச்சத்தில் காண நேர்ந்த கோபாலுக்கு தூக்கி வாரி போட்டது. உன்னிடம் நான் சில நிமிஷங்கள் பேச விரும்புகிறேன். மிகவும் முக்கியமான விஷயம். நீ சற்று என்னுடன் வெளியே வர வேண்டும் என்று கூறிய ஈஸ்வரனின் குரல் ஆற்றாமை தாளாது மிகவும் கடுமையாக துணித்தது. நண்பனின் பதட்டம் கோபாலனை மேலும் குழப்பமடைய செய்தது. எனினும் அவன் இரு, ஒரு நொடியில் வந்துவிட்டேன் என்று சாந்தமாக பதிலளித்துவிட்டு உள்ளே திரும்பிச் சென்றான். என்னப்பா, என்ன சமாச்சாரம் என்று பதறிய தாயாருக்கு மகன் ஒன்றும் நேரடியாக கூறவில்லை. கதவை சாத்திக் கொள்ளம்மா, சிறிது பொழுதில் வந்து விடுகிறேன் என்று மட்டும் கூறிவிட்டு கொடியில் கிடந்த துண்டை உதறி மேலே போட்டு கொண்டான். அவசரமாக பாதரட்சைகளை காலில் திணித்து கொண்ட அவன் விரைவில் வாசல் புறம் ஏறி தனக்காக கதவை திறந்து கொண்டு காத்திருந்த ஈஸ்வரனுடன் காரில் முன்புற ஆசனத்தில் ஏறி அமர்ந்து கொண்டான். ஓட்டப்பந்தயம் ஒன்றில் ஓடி களைத்து போனவன் போல பெருமூச்செறிந்த ஈஸ்வரனின் முகத்திலே பொங்கி நின்ற சினமும் கண்களிலே மிதந்த வெறுப்பு குறியும் கோபாலனை மிகவும் குழப்பத்தில் ஆழ்த்திவிட்டன. ஈஸ்வரா, என்ன விஷயம்? ரொம்ப அவசரமாக வந்திருக்கிறாய் போலிருக்கிறதே. முக்கியமான சங்கதியா என்று தடுமாற்றத்துடன் வினவினான். சில்லென்று முகத்தின் மீது வேகமாக வந்து படிந்த இரவின் தன்மையான தென்றல் கூட ஈஸ்வரனின் உள்ளத்திலே ஜுவாலை விட்டு எரிந்து கொண்டிருந்த அந்த கோபத்தை தணிக்கவே இல்லை. கட்டுக்கு மீறி கொந்தளிக்கும் அவனது மனதை போன்று தேவி குலத்து ராஜபாட்டை மீது காரை வேகமாக செலுத்தி கொண்டிருந்த அவனது கரங்கள் அடிக்கொரு தடவை நிதானத்தை இழந்து நடுங்கின. அரை மணி நேரத்துக்கு மேல் சென்றது. ஈஸ்வரன் வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. விஷயத்தை அறிய ஆவலில் துடித்து கொண்டிருந்த கோபாலனால் அதற்கு மேல் தாழ முடியவில்லை. நாம் எங்கே போய்க் கொண்டிருக்கிறோம்? எனக்கு ஒன்றுமே விளங்கவில்லையே என்று பொறுமை முழுவதையும் ஒருங்கே வரவழைத்து கொண்டு அமைதியாக வினவினான். சடக்கென்று சாலை ஓரத்தில் இருந்த ஒரு பெரிய ஆலமரத்தின் அடியில் காரை நிறுத்திய ஈஸ்வரன் அவன் பக்கம் திரும்பி, உன்னை நான் இவ்வளவு தூரம் அழைத்து வந்ததன் காரணம் என்ன தெரியுமா? சொல்கிறேன் கேள். கிரிஜாவை நான் உயிருக்கு மேலாக காதலிக்கிறேன். அவளும் என்னை காதலிக்கிறாள். எங்களுடைய விவாகம் இன்னும் சில தினங்களில் நடக்கவிருக்கிறது என்று படபடப்பாக ஆத்திரத்துடன் மூச்சு தடுமாறிவிடும் போல் மொழிந்தான். கோபாலன் ஒன்றும் பதில் பேசவில்லை. இரவின் அந்த வேளையில் சுற்றிலும் கவிழ்ந்து நின்ற இருளில் நண்பனின் முகத்தை ஊன்றி கவனிக்க ஈஸ்வரனால் இயலவில்லை. எனினும் தனது ஆத்திரத்தைக் கண்டு சிறிதும் கலங்காத கோபாலன்
அமைதியாக தனக்குள்ளே இளநகை புரிந்து கொள்வதைப் போன்ற ஒரு பிரமை ஏற்பட்டது. நண்பனின் மௌனம் அவனது கோபத்திற்கு மேலும் தூபம் போட்டதைப் போன்றிருந்தது. என்னுடைய காதலில் நீ குறுக்கிடுகிறாய். இதை பார்த்து கொண்டு நான் சகித்துக் கொள்ளப் போவதில்லை. உண்டு அல்லது இல்லை என்று அதை பற்றி தீர்மானமாக உன்னிடம் பேசி தெரிந்து கொள்ளாமல் இங்கிருந்து நான் வீட்டிற்கு திரும்பப் போவதில்லை என்று பிடிவாதமும் ரௌத்திரமும் துணித்த குரலில் இறைந்து கத்தினான் ஈஸ்வரன். ஏன் இப்படி பதறுகிறாய் ஈஸ்வரா? நிதானமாய் பேசுவோமே. அனாவசியமாக கோபப்படாதே. ஆழ்ந்து பாராமல் நீ என்னை வீணாக சந்தேகிக்கிறாய். அதுதான் நான் தற்போது கூறக்கூடிய பதில் என்று மெல்ல கூறிய கோபாலனின் குரல் விவரிக்க இயலாத ஒருவித துக்கத்தினால் தழுதழுத்து தடைபட்டு நின்றது. வீண் சந்தேகத்தின் பேரில் உன்மேல் நான் குற்றம் சாட்டவில்லை. தகுந்த ஆதாரங்களுடன் தான் பேசுகிறேன். நான் இல்லாத சமயங்களில் எங்கள் பங்களாவிற்கு நீ எதற்காக கிரிஜாவை தேடிக்கொண்டு வந்தாய் என கோபத்துடன் கேட்டான் ஈஸ்வரன். ஈஸ்வரா, விஷயம் இப்படி விபரீதமாக முடிவடையும் என்று சிறிதளவாவது எனக்கு சந்தேகம் ஏற்பட்டிருந்தால் மிதிலா விலாசத்தின் எல்லையை கூட மிதித்திருக்க மாட்டேன். உனக்கும் கிரிஜாவுக்கும் இடையே பரஸ்பரம் ஏற்பட்டிருக்கும் காதலை பற்றியாவது உங்கள் விவாகத்தை பற்றியாவது நான் எல்லளவும் அறியேன். இது விஷயமாக என்னை முற்றிலும் நம்பலாம். கிரிஜாவின் மீது என் உள்ளத்திலே தனியானதொரு பாசம் ஏற்பட்டது உண்மைதான். ஆனால் அது காதல் அல்ல ஈஸ்வரா. எங்களைப் போல் கிரிஜாவும் பர்மாவிலிருந்து வந்த அகதிகளில் ஒருத்தி என்ற எண்ணத்தினால் ஏற்படும் அனுதாபம் அது. உங்கள் வீட்டிற்கு நான் இருமுறை வந்தது வாஸ்தவம்தான். ஆனால் கிரிஜாவை சந்திப்பதற்கு அல்ல, உன்னை பார்க்கவே தான் வந்தேன். சோழிங்கபுரம் என்னும் ஊரில் எங்கள் கம்பெனி ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்க இருக்கிறதல்லவா? நாளை காலை நாங்கள் யாவரும் இந்த ஊரை விட்டே புறப்பட்டு செல்கிறோம். செல்வதற்கு முன் உன்னிடம் சொல்லிவிட்டு போக வந்தேன். இன்று சாயங்காலமும் வந்தேன். அத்துடன் கிரிஜா என்னை கேட்டிருந்த சில புகைப்படங்களையும் கொடுத்துவிட்டு செல்லவும் வந்தேன். ஆனால் நீ என்னை பார்க்க விரும்பாது வேலைக்காரனிடம் பதிலளித்து அனுப்பிவிட்டாய். உனது செய்கை எனக்கு ஆறா துயரத்தையும் ஆச்சரியத்தையும் கொடுத்தது. ஆனால் காரணம் அப்பொழுது விளங்கவில்லை. இப்பொழுது புரிகின்றது ஏன் மறுத்தாய் என்று கூறி நிறுத்தினான். ஈஸ்வரன் அதற்கு ஒரு விதமான பதிலும் அளிக்காது மௌனமாக இருப்பதை உணர்ந்த கோபாலன் தொடர்ந்தாற்போல் பேசலுற்றான். நான் நாளை காலையில் ஊருக்கு போகிறேன். போகும்போது நாம் இருவரும் சிநேகிதர்கள் என்ற அந்த பழைய ஹோதாவிலேயே பிரிந்து செல்வோம். நான் உனக்கு ஒரு காலம் துரோகம் செய்ய முன்வர மாட்டேன். என்னை பூரணமாக நம்பி விடைகொடு என்று நான் தடுமாற துக்கம் தொண்டையை அடைக்க கூறிவிட்டு நண்பனின் கரத்தை கையில் எடுத்து வாத்சல்யத்துடன் குலுக்கினான். ஈஸ்வரனின் ஆத்திரமெல்லாம் கணத்தில் அவமான உணர்ச்சியாக மாறிவிடவே அவனால் ஒன்றும் பேச முடியவில்லை. தன்னை நிதானப்படுத்திக் கொள்ள உத்தேசித்து சட்டை பையில் இருந்த சிகரெட் ஒன்றை எடுத்து பற்ற வைத்துக் கொண்டான். காரின் கதவின் மேல் சாய்ந்து கொண்டு இடது கை விரலால் தலையை கோதிய வண்ணம் குழம்பிய மனதுடன் வான வீதியை உற்று பார்த்து பெருமூச்செறிந்தான் ஈஸ்வரன். கருநீல பட்டாடையில் வைத்து தைக்கப்பெற்ற வைர மணிகள் என வான வீதியில் எண்ணிக்கையற்ற தாரகைகள் அவனைக் கண்டு பரிகசிப்பின போல் கண் சிமிட்டி மின்னின. நண்பர்களிடையே நின்ற அந்த பயங்கர மௌனத்தை காண சகிக்காதது போன்று சுவர் கோழிகளின் இடைவிடா ரீங்காரம் இரவின் நிசப்தத்தை பிளந்து கொண்டு ஒலித்தது. கோபாலன் ஊரை விட்டு போகப் போகிறான். அது சமயம் மனம் நோகும்படி அவனை பேசியது நியாயமா? ஆகவே உண்மை அப்படியென்றால் தவறு என்னுடையதுதான். ஆத்திரத்தில் அவசரப்பட்டு கொண்டு ஏதோ கூறிவிட்டேன், மன்னித்துக்கொள் என்று கேட்டுவிடலாமா என்று ஒரு கணம் ஈஸ்வரனின் மனம் சஞ்சலத்தில் தவித்தது. ஆனால் தர்மாம்பாளின் செல்வ குமாரனான அவனது உள்ளத்திலே தாயாருக்கும் மிஞ்சி நின்ற அந்த கர்வம் குறுக்கே வந்து மலை போல் நிற்கவே வாயில் எழவிருந்த வார்த்தைகள் நெஞ்சிலே தங்கிவிட்டன. வெறுப்புடன் கையில் பிடித்திருந்த சிகரெட் துண்டை வீசி எறிந்துவிட்டு பங்களாவை நோக்கி காரை செலுத்த ஆரம்பித்தான். கோபாலன் வீட்டின் எதிரே காரை நிறுத்திய ஈஸ்வரன் மௌனமாக தலையை குனிந்து கொண்டு காரின் கதவை நண்பனுக்காக திறந்து விட்டான். வண்டியிலிருந்து இறங்கிய கோபாலன் திரும்பி பார்த்து பதில் பேசும் முன் மிதிலா விலாசத்தை நோக்கி விற்றென்று கார் பறந்து சென்றது. ஏன் இன்னும் திரும்பவில்லை என்று நாங்கள் ஒரே கவலைப்பட்டு போய்விட்டோம். அவசரமாக கூப்பிட்டானே உன் சிநேகிதன், என்ன விசேஷம்? அவனுடைய அப்பாவுக்கு உடம்பு கிடம்பு அதிகமாகிவிட்டதோ என்று மகனுக்காக கதவை திறந்துவிட்ட முத்துலட்சுமி அம்மாள் கவலையுடன் விசாரித்தாள். கம்பெனியின் நிர்வாகத்தை பற்றிய சில விஷயம் என்னுடன் கலந்து ஆலோசித்துக் கொண்டிருந்தான் ஈஸ்வரன். அவ்வளவுதான். பசுபதி ஐயருக்கு உடம்பிற்கு ஒன்றுமில்லை, சௌக்கியமாகத்தான் இருக்கிறார் என்று சமாதானம் கூறிய கோபால் மேலும் தொடர்ந்து, அம்மா, மணி 12க்கு மேல் ஆகிவிட்டது.
இத்தனை நாளைக்கு மேல் எனக்கு சாப்பாடு ஒன்றும் வேண்டாம் என்று பதிலளித்தபடி கூடத்து அறைக்குள் சென்று படுக்கை மீது படுத்துக்கொண்டான். தன்னை சுற்றிலும் கவிழ்ந்து நின்ற இருளைப் போல் உலகமே அவன் கண்களுக்கு புலப்படா சூனிய வழியாக தென்பட்டது. காதல், நட்பு, அன்பு முதலிய இவைகள் எல்லாம் எத்தனை பொய்யான வார்த்தைகள் என்று தனக்குள் சிந்தித்த கோபாலன் நெஞ்சை பிளந்துவிடும் போல் எழுந்த துக்கத்தை தாளாது வேதனையுடன் கரங்களால் முகத்தை மூடிக்கொண்டான். மாடிப்படிகளில் காலடி ஓசையை கேட்ட தர்மாம்பாள் அறையை விட்டு வெளியே வந்தாள். நன்றா இருக்கிறது நீ ஆபீஸிற்கு போகும் வேலை. மணி என்ன ஆகிறது தெரியுமா? நீ திரும்பி வரும் வரை எனக்கு கவலை தாங்க முடியவில்லை என்று அன்புடன் மகனை கடிந்து கொண்டாள். உன் பிள்ளையை பூச்சாண்டி பிடித்து கொண்டு விடுவான் என்று பயப்பட்டையாக்கும். சௌக்கியமாய் வந்து சேர்ந்து விட்டேன் என்று பதிலளித்த ஈஸ்வரன் தனது குரல் தனக்கே மிகவும் புதியதாய் தொனித்ததை உணர்ந்தான். மிருதுவான பஞ்சனைதான் எனினும் ஈஸ்வரனுக்கு அனல் மீது படுத்திருப்பது போன்று உடலையும் மனத்தையும் தகித்து கொண்டிருந்தது. ஆனால் காலம் என்னும் அரிய மருந்து ஈஸ்வரனை அதிக மனக்கஷ்டம் அனுபவிக்கும்படி விட்டுவிடவில்லை. அன்று இரவு மனதிலே ஏற்பட்டிருந்த அந்த அவமான உணர்ச்சியும் வேதனையும் மறுநாள் காலை தூக்கத்திலிருந்து விழித்து எழுந்த அவனுக்கு அத்தனை பெரிதாக தோன்றவில்லை. நண்பனிடம் கடுமையாக நடந்து கொண்டோமே நியாயமா? என்ன முட்டாள்தனம் என அடிக்கொரு தடவை அவனது அந்தராத்மாவில் நின்று எழுந்த அந்த கேள்விகள் கூட நாட்கள் செல்ல செல்ல தங்களுடைய வேகத்தை இழந்து மெல்ல ஞாபகத்திலிருந்து மறைந்து விட ஆரம்பித்தன. கோபாலன் ஊரை விட்டு சென்று 20 நாட்களுக்கு மேல் கூட ஆகவில்லை. ஈஸ்வரன் அவனை பற்றியாவது அன்று இரவு நடந்த அசம்பாவிதமான சம்பாஷணையை பற்றியாவது சிந்திப்பதையே நிறுத்திவிட்டான். அவனது ஞாபகத்தில் கிரிஜாவையும் அவனையும் தவிர வேறு எவருக்குமே இடமில்லாதிருந்தது. நாட்கள் ஒவ்வொன்றும் வீணே கழிந்து செல்வதை பார்த்து கொண்டவளாக இருக்க தர்மாம்பாளின் மனம் ஒப்பவில்லை. ஆகவே அவள் தனது அருமை குமாரனிடம் திருமணத்தை பற்றிய முஸ்தீபுகள் யாவற்றையும் செய்ய ஆரம்பித்தாள். அன்று ஒரு நாள் காலை வழக்கம் போல் கணவரின் தேக நலத்தை விசாரிக்க அவரது அறைக்குள் சென்ற தர்மாம்பாள் மெல்ல பசுபதி ஐயரிடம் விவாக விஷயத்தை பற்றி பேச ஆரம்பித்தாள். ஜாதகம் ரொம்ப நன்றாக பொருந்தி இருக்கிறது. அந்த பெண்ணுடைய ஜாதகம் ரொம்ப யோக ஜாதகம் என்றார் சாஸ்திரிகள். சித்திரை மாதத்திலேயே கல்யாணத்தை நடத்தி விடலாம்னு என் யோசனை. உங்களுடைய அபிப்பிராயத்தை சொன்னால் தேவலை என்று மிகவும் வினயமாக கேட்டாள். எந்த பெண்ணுடைய ஜாதகம் என்று புரியாதவர் போல் வினவினார் பசுபதி ஐயர். எந்த பொண்ணா? அதுதான் நம்ம கிரிஜாவை சொல்கிறேன் என்று சற்றென்று சிறிது கோபத்துடன் பதிலளித்த தர்மாம்பாள், கிரிஜா இங்கே வாம்மா என்று இனிய குரலில் உரத்து அழைத்தாள். மெல்ல அறைக்குள் ஒயிலாக வந்து நின்ற கிரிஜாவை பசுபதி ஐயர் ஏற இறங்க ஒரு தடவை பார்த்துவிட்டு தமது கண்களை மூடிக்கொண்டார். கிரிஜா அழகான பெண்தான். மிதிலா விலாசத்தின் 3வது நாட்டு பெண்ணாக தர்மாம்பாளினால் முழு மனதுடன் வரிக்கப்பட்டவள். இந்த அழகி எனது அருமை பிள்ளையை மணந்து கொண்டு அவனது வாழ்நாட்களை சந்தோஷமாக கழிக்க உதவி செய்வாளா? பசுபதி ஐயருக்கு ஏற்பட்ட அந்த சந்தேகம் எத்தகைய ஆதாரத்தையும் கொண்டதல்ல. எனினும் அவருக்கே ஏன் அத்தகைய சந்தேகம் அது சமயம் ஏற்பட்டது என்று விளங்கவில்லை. மறுபடியும் கண்களை திறந்து பார்த்த அவர் தர்மாம்பாள் பக்கம் திரும்பி, அப்படியே ஆகட்டும் என்றார். மிதிலா விலாஸ் முதலாளியின் 3வது புத்திரனின் கல்யாணம் என்பது மிகவும் சாதாரணமான சம்பவம் அல்ல. அதனால் தர்மாம்பாள் அடுத்த சில தினங்கள் ஓய்வு ஒழிச்சலின்றி பலவித அலுவல்களிலும் ஈடுபட ஆரம்பித்தாள். தேவி குலமே பிரமிக்கும்படி ஈஸ்வரனின் திருமணத்தை மிதிலா விலாசத்தில் மிகவும் விமரிசையாக நடத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் அவளுக்கு மூச்சு விடக்கூட பொழுதில்லாமல் பல வேலைகள் ஏற்பட்டன. நகை கடைக்கும், புடவை கடைக்கும், பாத்திர கடைக்கும், கோமதி அம்மாளுடனும் கிரிஜாவுடனும் அலைந்து தெரிந்து கொண்டிருந்த அவளுக்கு ஒரேடியாக மாதர் சங்கங்களையும் சிநேகிதிகளின் இல்லங்களையும் மறந்துவிட முடியவில்லை. அடிக்கு ஒரு தடவை கல்யாண அலுவல்கள் நடுவிலே விட்டு கொடுக்காமல் கிளப்பிற்கும் சில லேடிஸ் ஆஃப் த சிநேகிதிகளின் பங்களாக்களுக்கும் கிரிஜா கோமதி இருவரோடும் சென்று வந்து கொண்டிருந்தாள். அதற்கு காரணம் இல்லாமல் போகவில்லை. மிதிலா விலாசத்தில் நடக்கும் ஒவ்வொரு சங்கதியையும் உடனுக்குடனேயே அறிந்து கொண்டுவிடும் அரும்பெரும் சக்தி வாய்ந்த தேவி குலத்து மாதர் சங்கம் மிதிலா விலாசத்திலே சில தினங்களுக்கு பின் நடக்கப் போகிற ஈஸ்வரன் கிரிஜா விவாகத்தை உடனுக்குடனேயே அறிந்து கொண்டு தேவி குலத்தின் 8 திக்குகளின் நொடி பொழுதில் தீ போல் பரப்பிவிட்டிருந்தது. ஆகையால் தர்மாம்பாள் நகை கடைக்கு போகும் வழியில்
ஒரு நிமிஷ நேரம் கிளப்பில் சென்று தலையை காட்டிவிட்டால் கூட போதும். என்ன மிஸ்ஸஸ் பசுபதி ஐயர், உங்கள் பிள்ளை ஈஸ்வரனுக்கு கல்யாணம் நிச்சயமாகிவிட்டதாமே என்று தேவி குலத்து பெரிய மனிதர் வீட்டு பெண்மணிகள் தினமும் யாராவது விசாரிக்க தவறுவதே இல்லை. என்ன தர்மு, ஈஸ்வரனுக்கு கல்யாணம் மாமி? சங்கதி கேள்விப்பட்டேன். என்ன மாமி, உங்க சன்னுக்கு மேரேஜ் செட்டில் ஆகி கூடிய சீக்கிரம் நடக்கப் போகிறதாமே என்று யாராவது அடிக்கடி தன்னை வினவுவதை தர்மாம்பாள் முழு மனதுடன் ஆதரித்து பல்லெல்லாம் தெரிய அகமகிழ்ந்து தக்க பதில் கூறி வந்தாள். என் பிள்ளை ஈஸ்வரனுக்கு கல்யாணம் என்று மிதிலா விலாசத்து மேல் மாடியிலிருந்து ஊரே கேட்கும்படி கத்தி சங்கதியை யாருக்கும் பரப்ப வேண்டும் என்ற ஆட்சேபனைகள் ஒன்றுமின்றி நடந்து கொண்டிருந்தன. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தர்மாம்பாளுக்கு சிறு மன அதிருப்தியை உண்டாக்கத்தான் செய்தது. அதுதான் கல்யாண தேதி. என்ன காரணம் கொண்டோ கோமதி அம்மாள் ஒரே பிடிவாதமாக முகூர்த்த தேதியை 2 மாத காலத்திற்கு ஒத்தி போட்டு விட்டாள். அடுத்த நாளை திருமணத்தை முடிக்க வேண்டுமானாலும் சரி என்று கூறக்கூடிய மிதமிஞ்சிய ஆவலில் துடித்து கொண்டிருந்த தர்மாம்பாளுக்கு 60 நாட்கள் பொறுத்து கொண்டிருப்பது என்பது மிகவும் சிரமமாக தான் இருந்தது. எனினும் வேறு வகையின்றி கோமதி அம்மாளின் பிடிவாதத்திற்கு அவள் விட்டு கொடுக்க நேர்ந்தது. கோமதி அம்மாள் கல்யாணத்தை நடத்த 2 மாத கால தவணை கேட்டதற்கு ஒரு சிறு காரணம் இல்லாமல் போகவில்லை. என்னதான் பிள்ளை வீட்டவர்களே பணத்தை வாரி எரித்து கல்யாணத்தை விமரிசையாக நடத்துவதாக ஒப்புக்கொண்டாலும் தனது பெண்ணை வந்த இடத்தில் அனாதையைப் போல் கன்னிகாதானம் செய்துவிட்டு செல்ல கோமதி அம்மாளுக்கு மனம் ஒப்பவில்லை. பிறந்தகத்திலிருந்து ஒன்றுமே கொண்டு வராது கந்தை துணியுடன் புக்ககம் வந்தவள் என்று கிரிஜாவை பிற்காலத்தில் மற்ற ஓரகத்தையில் சொல்லக்கூடும் என்று எதிர்பார்த்த அவள் கிரிஜாவுக்கு தன்னால் முடிந்த சில சீர்வரிசைகளை செய்ய ஆசை கொண்டாள். கோமதி அம்மாள் தர்மாம்பாளை போன்று செல்வ சீமாட்டி அல்ல. அதற்கு வேண்டிய பணத்தை கனப்பொழுதில் சிருஷ்டிக்க அவளால் முடியாத காரியமாதலால் அதை பற்றி பம்பாயில் இருந்த கணவனுக்கு கடிதத்தில் குறிப்பிட்டு எழுதியிருந்தாள். பதில் வந்ததும் பெண்ணுடன் ஒரு தடவை பம்பாய்க்கு சென்று தகுந்த முயற்சிகள் செய்ய வேண்டியது என்று தனக்குள் தீர்மானித்திருந்தாள். கல்யாணம் நிச்சயம் செய்யப்பட்டதிலிருந்து கிரிஜாவிடம் பலவித மாறுதல்கள் தென்பட ஆரம்பித்தன. முன்னை போன்று அவள் எதிலும் பற்றுதலின்றி அழகிய பதுமை போல் மிதிலா விலாசத்திற்குள் உலாவி வர முடியவில்லை. ஈஸ்வரன் பக்கம் திரும்பும் அவளது விழிகளில் உரிமை பாவம் மேலோங்கி நின்றன. நடையில் ஒரு மிடுக்கும் மொழிகளில் ஒரு தனி கர்வமும் நிறைந்து நின்றன. அச்சமின்றி துணிச்சல் நிரம்பியவளாக மைத்திலியை அலட்சியமாக பார்த்து வார்த்தையாட ஆரம்பித்த கிரிஜா தான் மிதிலா விலாசத்தின் 3வது நாட்டு பெண், ஈஸ்வரனின் எல்லையற்ற அன்பிற்கு உரியவள் என்ற உண்மையை உணர்ந்து கொண்டு அதிலே ஒரு தனி மகிழ்ச்சியை அனுபவித்துக் கொண்டிருந்தாள். செல்வத்தை பற்றி மிகவும் துச்சமாக தாயாருடன் தர்க்கித்த கிரிஜா தர்மாம்பாள் தனக்காக செய்த நகைகளை வாங்கி ஆசையுடன் கழுத்தில் அணிந்து கொண்டு கண்ணாடி முன் அழகு பார்க்கும் பொழுதெல்லாம் கோமதி அம்மாளின் புத்திசாலித்தனத்தை மெச்சாதிருக்க முடியவில்லை. என்ன இருந்தாலும் தாயார் உலக அனுபவம் மிக்கவள். அவள் வாக்கு உண்மைதான். பணம் இல்லாவிடில் உலகத்தில் சுகம் ஏது என்று எண்ணி பெருமூச்செறிந்த வண்ணம் கண்ணாடியில் பிரதிபலித்த தன் அழகிய உருவத்தை இருமாப்புடன் பார்த்து கொண்டாள். மைத்திலி உள்ளத்தை பொறாமை அக்னி தகித்து கொண்டிருந்தது. கல்யாணம் நிச்சயமாகிவிட்டது என்ற விஷயத்தை அறிந்த தினத்திலிருந்து அவளது உள்ளத்தில் கிரிஜாவிடம் ஏற்கனவே ஏற்பட்டிருந்த வெறுப்பு பன்மடங்கு அதிகரிக்க ஆரம்பித்து விட்டது. கொஞ்சமும் அந்தஸ்தற்ற ஏழை பெண் கிரிஜா தனக்கு சமமாக மிதிலா விலாசத்து நாட்டு பெண்ணாக வருவதா என்று எண்ணிய மாத்திரத்தில் தாங்க முடியாத ஆத்திரத்தில் மைத்திலி குமுறினாள். கிரிஜா அழகிதான். ஆனால் அவளை காட்டிலும் அழகான பெண்கள் தேவி குலத்தில் இல்லாமல் போய்விடவில்லை. துடைத்துவிட்ட பொம்மையை போய் நகை நட்டு ஒன்றுமே அன்றி பம்பாயிலிருந்து வந்த கிரிஜாவிற்கு அடித்த அதிர்ஷ்டத்தை குறித்து தேவிகுலம் வியப்படைந்து போயிருக்கையில் மைத்திலியால் ஆச்சரியமும் ஆத்திரமும் அடையாமல் இருக்க முடியவில்லை. கிரிஜாவின் மீது ஆத்திரம் அதிகம் கொண்ட மைத்திலிக்கு தர்மாம்பாள் மீது வெறுப்பும் அதிகரிக்க தலைப்பட்டது. கிரிஜாவை கண்டவுடனேயே சொக்கி போய் ஆசைக்கு உகந்த மற்றொரு நாட்டு பெண்ணான மைத்திலியை சிறிது மறந்து விட்டிருந்த தர்மாம்பாள் கல்யாணம் நிச்சயம் செய்ததிலிருந்து ஒரேடியாக அவளை மறந்தே போய்விட்டாள். மைத்திலி என்ற பெயரையே அவள் வாய் உச்சரிக்க மறந்துவிட்டது. கிரிஜா கிரிஜா என்று அன்பொழுக எப்பொழுதும் மிதிலா விலாசத்திற்குள் ஒலித்து கொண்டிருந்த தர்மாம்பாளின் குரல் மைத்திலியின் காதுகளை நாராசமாக துளைத்து கொண்டிருந்தது. தன்னை மறந்து வரப்போகும் நாட்டு பெண் மோகத்தில் மூழ்கியிருந்த தர்மாம்பாளை மிகவும் வெறுத்த மைத்திலியின் உள்ளத்திலே தர்மாம்பாளின் அட்டகாசமும் அகங்காரமும் மங்கி அவளுக்கு வீழ்ச்சி ஏற்பட்டு அதை கண்டு தான் ஆனந்திக்க வேண்டும் என்று குரூரமான எண்ணம் எழுந்ததில்
ஆச்சரியமே இல்லை. பொறாமைக்கும் தூபம் போட ஏதுவாக இருந்தது. அன்று இரவு நடந்த அந்த சம்பவம் மிகவும் அல்பமான விஷயம் எனினும் அது ஒன்றே சாப்பிட இலையில் உட்கார்ந்த மைதிலி தனது அருகில் கர்வத்துடன் வந்து உட்கார்ந்த கிரிஜாவை திரும்பி பார்த்துவிட்டு வியப்பினால் கல்லாய் சமைந்து போனாள். கிரிஜாவின் வெண்ணிற கழுத்திலே நீல ஒளி வீசிக்கொண்டிருந்த அந்த வைர மாலையைக் கண்ட அவளுக்கு ஏற்பட்ட திக்பிரமிப்பில் நாவு பேசும் சக்தியை சட்டென இழந்துவிட்டது. இது எப்பொழுது அம்மா செய்தது என்று மாலையை சுட்டிக்காட்டி அருகில் இருந்த மாமியாரிடம் கேட்க மைதிலிக்கு சில நிமிஷங்கள் சென்றன. அதுவா, என் வைர அட்டிகை ஒன்று இருந்தது பார், அதை அழைத்து கிரிஜாவுக்காக புது தினசில் மாலை கட்டினேன் என்று பெருமையுடன் பதிலளித்த தர்மம்பாள் வைர மாலையுடன் ஒளிபெற்று விளங்கிய கிரிஜாவின் எழில் வதனத்தை ஆசையுடன் பார்த்து கொண்டிருந்தாள். அப்படியா, புதிதாக வாங்கினீர்களா என்று பார்த்தேன் என மெல்ல பதிலளித்த மைதிலிக்கு இலையில் பரிமாறப்பட்டிருந்த உணவு விஷமென வெறுப்பை அளித்தது. கிரிஜா விஷயத்தில் மாமியார் காட்டிய பாரபட்சம் சகிக்கக்கூடவில்லையாதலால் அவளால் சரியாக சாப்பிடக்கூட முடியவில்லை. கையை கழுவியவுடன் ஒரு கணம் கூட தாமதிக்காது மாடி அறைக்கு விரைந்து சென்ற மைதிலி அறைக்கதவை ஆத்திரத்துடன் திறந்து கொண்டு சோபாவின் மீது துப்பென விழுந்தாள். அகங்காரமும் அசூசையும் தாங்க முடியாது உள்ளூர வெம்பி வெடித்த அவள் கண்களில் லேசாக ஒரு துளி கண்ணீர் துளிர்த்து பார்வையை மறைத்தது. சோபா பத்திரம் என்று பரிகாசமாக கூறி சந்திரசேகரன் கையில் இருந்த தினசரி பத்திரிகையை மேஜை மீது வைத்துவிட்டு மனைவி பக்கம் பார்வையை செலுத்தினான்.